கண்ணு நான் தான் உங்கள் எஸ்எஸ்சி பொண்ணு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் வந்து இதில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் கிராமர் கொஸ்டின்ஸ் லைக் டைரக்ட், இன்டைரக்ட் அண்ட் ஆக்டிவ், பேசிவ் அந்த திங்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். பட் என்ன கவர் பண்ண மாட்டோம் இந்த கொஸ்டின்ஸில் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்குறது அண்ட் ஜம்பிள் சென்டென்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ண மாட்டோம். அது தவிர்த்து இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் சிஜிஎல் 2025 நடந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஷிஃப்டாட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 12 செப்டம்பர் 2025 ஷிஃப்ட் 1. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன அப்படின்னா சினானிம்ஸ் ஆஃப் பெர்ஃபீடியஸ். ஸோ பெர்ஃபீடியஸ் இதில் நீங்கள் உங்களுக்கு பெர்ஃபீடியஸ் தெரியலை அப்படின்னாலுமே ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ஹானஸ்ட், ஃபெய்த்ஃபுல், லாயல், மூணுமே வந்து ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. அப்போது இதில் ஆடாக இருக்கிறது ட்ரெஷரஸ் தான். ஸோ ட்ரெஷரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட் ட்ரஸ்ட்வர்த்தி, ஒரு விஷயத்தை வந்து நம்ப முடியாது. அதே தான் வந்து பெர்ஃபீடியஸோட அர்த்தமும். ஒரு டிஸ்லாயல் ஆர் ஃபெய்த்லெஸ் திங் தான் வந்து பெர்ஃபீடியஸ். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன, ட்ரெஷரஸ். அப்புறம் இடியம்ஸ், ஹாப்சன்ஸ் சாய்ஸ். ஹாப்சன்ஸ் சாய்ஸ்னா நோ ரியல் சாய்ஸ் அட் ஆல். உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸே இல்லை ஆக்சுவலாக. யூ திங்க் தட் யூ ஹவ் அ சாய்ஸ். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு சாய்ஸே இல்லையே. யூ கேன் எய்தர் டேக் இட் ஆர் லீவ் இட். அப்போ உங்களுக்கு விட்டால் இன்னொரு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ அதான் சாய்ஸ் இருக்கிறது மாதிரி இருக்குது, எடுத்துக்கலாம் இல்லைனா விடலாங்கிற ஒரு சாய்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட்டால் அடுத்த சாய்ஸ் இல்லை 2 சாய்ஸ்க்கு நடுவில் ஒன்று எடுத்துக்கிறது தான் சாய்ஸ். பட் இது சாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி யூ ஹேவ் நோ ரியல் சாய்ஸ் அட் ஆல். ஆண்டனிம்ஸும் என்ன தான் கேட்டிருக்காங்க, பெர்ஃபீடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம அது பார்த்தோம். பெர்ஃபீடியஸ் அப்படின்னா டிஸ்லாயல் ஆர் ஃபெய்த்லெஸ் ஆர் யூ கான்ட் ட்ரஸ்ட் தட், அதுதான் வந்து பெர்ஃபீடியஸ்க்கான அர்த்தம். ஸோ இதில் ஆப்வியஸாக ஆன்சர் லாயல். ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங் வந்து எந்த ஷார்ட்கட்ஸுமே கிடையாது. ஸோ இது நம்ம படிக்கிறது தான். ஸ்பெல்லிங்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆனால் இதோட மீனிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். வைசரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வைஸ்ராயோட ஒய்ஃப். ஸோ வைஸ்ராய்க்கு பதிலாட்டு அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து ரெயின் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா வைசரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஃப்ளோசினா சினி ஹிலிபிஃபிகேஷன். ஸோ இந்த வேர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஹேபிட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் சம்திங் அஸ் வர்த்லெஸ். ஸோ ஒரு விஷயத்தை வந்து அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேர்த்தை தெரியாமலே எஸ்டிமேட் பண்ணுறது, எடை போடுறது. ஒரு விஷயத்தை வந்து அது வர்த்லெஸ்ன்னு சொல்லிட்டு எடை போடுறது தான் வந்து இதோட அர்த்தம். டீஃபெனிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜன்னல்லேருந்து தூக்கி போடுறது தான் வந்து டீஃபெனிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபிகரேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய பவரில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து பவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஜன்னல்லேருந்து தூக்கி போடுறதுக்கு சமம் தானே. ஸோ அதுதான் வந்து டீஃபெனிஸ்ட்ரேட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு எதில் எரர் இருக்குது அப்படின்னா இந்த குவைன்டசென்ஸ், அதில் தான் வந்து எரர் இருக்குது. ஸோ அதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங் லைக் எபிட்டோம் ஆஃப் சம்திங். இந்த விஷயத்தோட உருவமே இதுதான். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு லிட்ரல் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங் ஆட்டி யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து குவிண்டசென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் அ சிஎஸ்எஃப் ஷண்ட் ப்ரொசீஜர். ஸோ இது ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். லைக் சிஎஸ்எஃப் ஸ்பைனல் ஃப்ளூயிடை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரோட பேர் தான் வந்து வென்ட்ரிக்ளோ பெரிட்டோனியல். ஸோ இதில் பெரிட்டோனல் இருக்குது, டோனியல் இருக்குது, வென்ட்ரிக்ளோ பெரிட்டோனியல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சம்மந்தமான கொஸ்டின்ஸுமே வந்து அதிகமாக கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆச்சும் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸோட ஸ்பெல்லிங்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் இந்த ஸ்பெல்லிங் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வென்ட்ரிக்ளோ பெரிட்டோனியல். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் அண்ட் அஃபிஷியல் ரெப்ரிமெண்ட் ஆர் ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம். ஸோ இப்போ ரெப்ரிமெண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ ரெப்ரிமெண்ட் ஆர் ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் நம்ம மேலே வந்து ஃபார்மலாக எடுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அவங்க அஃபிஷியலாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது தான் வந்து ரெப்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்ஷூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ஷூர் அப்படின்னாலுமே நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலாக எனக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறது தான் என்னது சென்ஷூர் அப்படிங்கிறோம். அப்போ மீதி வேர்ட்ஸோட மீனிங் என்ன, அக்யூசேஷன் அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு போடுறது, ஒரு அலிகேஷன் வைக்கிறது மாதிரி. நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே நம்ம ஒரு அலிகேஷன் வைக்கிறோம். அது ஃபார்மலாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதுதான் வந்து அக்யூசேஷன். டினன்சியேஷன் அப்படின்னா டினன்சியேஷனும் சென்ஷூருமே ஒரே மீனிங் தான். லைக் நீங்கள் நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறது. பட் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா சென்ஷூருங்கிறது ஃபார்மலாக வந்து நம்ம சொல்கிறது, டினன்சியேஷன் அப்படிங்கிறது பப்ளிக்காக ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பப்ளிக்காக
அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறது தான் டினன்சியேஷன். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நமக்கு இங்கே அஃபிஷியல் ரெப்ரிமெண்ட் ஒரு ஸ்ட்ராங் கிரிட்டிசிசத்தோட சப்ஸ்டிடியூட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டியது சென்ஷூர் தான். இண்டிக்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுவுமே வந்து அலிகேஷன், அக்யூசேஷன் தான் அர்த்தம். ஸோ அக்யூசேஷன், இண்டிக்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். அதே மாதிரி தான் டினன்சியேஷன், சென்ஷூருமே. பட் ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா சென்ஷூருங்கிறது வந்து அஃபிஷியலாக அவங்க மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது தான் வந்து சென்ஷூர். டினன்சியேஷனுங்கிறது வந்து பப்ளிக்காக அவங்க மேலே வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரிமெண்ட் வைக்கிறது தான் டினன்சியேஷன். ஸோ இங்கே நமக்கு அஃபிஷியல் தான் கேட்டிருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து சென்ஷூர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஸ்டார்ட் அப் ஸ்கேல் ஸோ ரேப்பிட்லி தட் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குட் டேஷ் கீப் அப். ஸோ இங்கே நமக்கு ஸ்கேர்ஸ்லின்னு வராதுன்னு நமக்கு தெரியும். பிகாஸ் ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா கொஞ்சம் தான் மீதி இருந்துச்சு, லைக் கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபுட் தான் இருந்துச்சு, அதுதான் வந்து ஸ்கேர்ஸ்லி. ஸோ பேர்லியா மேர்லியான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ மேர்லி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட், அவன் வெறும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவன் வெறும் ஒரு டீச்சர் தான், அந்த மாதிரி சொல்கிறது தான் மேர்லி. ஹீ இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஹீ இஸ் மேர்லி அ ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி அவன் வெறும் அதுதான் அப்படின்னு மீன் பண்ணுறது தான் மேர்லி. பட் பேர்லி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கீப் அப் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் பேர்லி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆனேன். ஸோ இதில் மீனிங்கை பாருங்கள், ஸ்டார்ட் அப் ஸ்கேல் ஸோ ரேப்பிட்லி that its infrastructure could barely keep pace. அப்போது அதோட ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப ரேப்பிடாட்டு வளர்ந்துருச்சு. ஸோ அதனால அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதை கீப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதால் அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இதில் அர்த்தம். ஸோ பேர்லி அப்படிங்கிறது வேறு அர்த்தம், மேர்லி அப்படிங்கிறது வேறு அர்த்தம். மேர்லி அப்படின்னா ஹீஸ் மேர்லிய ஸ்டூடெண்ட், அவன் வெறும் ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி மீன் பண்ணுறது தான் வந்து மேர்லி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ரேர் தோ த phenomenon is it can occur dash under prolonged prolonged drought conditions. So towards amid among under இதான் ஆன்சர். ஸோ இது அண்டர் தான். ஏன் அப்படின்னா ஒரு 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 கண்டிஷனோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இது வந்து நடக்குது. இப்போது அண்டர் ஸ்ட்ரெஸ், அண்டர் ப்ரெஷர், இந்த மாதிரி தான் அண்டர் ப்ரொலாங் ட்ரவுட் கண்டிஷன்ஸ். இப்போ டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனை குறிக்குது. Question, rare though the phenomenon is, it can occur dash prolonged drought condition. So prolonged drought condition அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனை வந்து குறிக்கிறது. ஸோ அப்போ ஒரு கண்டிஷனோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இது நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அண்டர் த ப்ரெஷர், அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அண்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ டுவார்ட்ஸுங்கிறது ஒரு டைரக்ஷனை குறிக்கிறது, நோக்கி, அதை நோக்கி போகுது. ஸோ இங்கே ட்ரவுட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷன் கிடையாது, ஸோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அமிட் ஆர் அமாங்கிறது வந்து ஒரு விஷயத்துக்கு நடுவில் நம்ம இருக்கிறது மாதிரி. நம்ம அமிடம் யூஸ் பண்ணலாம், பட் அமிடை விட அண்டர் தான் இந்த சென்டென்ஸ்க்கு வந்து ரொம்ப கரெக்டானது. அமாங்கிறது வந்து நிறைய விஷயங்களுக்கு நடுவில் இருக்கிறது மாதிரி, அமாங் த ட்ரீஸ், அமாங் த ஃபாரஸ்ட், அந்த மாதிரி. ஆனால் இது ஒரு சிச்சுவேஷன், இது ஒரு கண்டிஷன். அப்போ அந்த கண்டிஷன் வரும்போது நம்ம அண்டர் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். Next question, while the proposal appeared pragmatic on paper, its implementation proved dash complicated than expected. So இது பார்த்தாலே தெரியுது complicated than. So complicated thanங்கிறது வந்து ஒரு comparative sentence. So comparative வந்துச்சுனாலே more தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே than இருக்கிறது தான் நம்மளோட clue. அப்போ more complicated than expected. அப்புறம் error spotting that the report failed to address the root causes of the community unrest were surprising given the exhaustive data compiled over several months. இதில் நமக்கு எங்கே எரர் இருக்குதுன்னா ஆஃப் த கம்யூனிட்டி ரெஸ்ட் வாஸ் சர்ப்ரைசிங். பிகாஸ் இங்கே நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரிப்போர்ட் தான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட். ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ நமக்கு இங்கே வேர்ப் என்ன வரணும்? சிங்குலர் வேர்பு தானே வரணும். அப்போ இங்கே வாஸ் சர்ப்ரைசிங். நம்ம இங்கே என்ன பார்ப்போம் அப்படின்னா காசஸ்ங்கிறது வந்து ப்ளூரலில் தானே இருக்குது. அப்போ இங்கே வேறு இருக்கலாமே. காசஸ்ங்கிறது இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் கிடையாது. நம்மளோட சப்ஜெக்ட் இங்கே என்னது? ரிப்போர்ட் தான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் இங்கே. அப்போ ரிப்போர்ட்டுங்கிறது சிங்குலர். ஸோ நம்மளோட வேர்புமே இங்கே என்னதான் தான் இருந்திருக்கணும்? சிங்குலராக தான் இருந்திருக்கணும். அப்போ இங்கே வாஸ் சர்ப்ரைசிங் தான் வரும். இதுதான் வந்து எரர். நெக்ஸ்ட்டுமே வந்து ஃபைண்ட் த எரர் தான். ஸோ இது என்ன அப்படின்னா what renders the draft legislation particularly contentious is not its proposed realignment of fiscal powers per se, but that it presumes without empirical substantiation a fiscal equivalence among states whose development baselines are incommensurable by any normative metric. ஸோ இங்கே என்ன எரர்? இந்த வேர்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட் இட்ஸ் பட். ஸோ இங்கே நாட் வந்துச்சு, பட் வருது. எய்தர் நார், நெய்தர் நார், நாட் பட், போத் அண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதில் எரர் என்ன அப்படின்னா பேரலிசம் தான் நம்மளோட எரர். இங்கே
ஸோ பேரலிசம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் பட், போத் அண்டு, ஸோ இந்த ரெண்டு பக்கமும் வந்து கிராமட்டிக்கல் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நவுன் ஃப்ரேஸ் இருக்குது இதுக்கப்புறமா. ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நவுன் கிளாஸ் இருக்குது, தேட் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ் தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே எரர். அப்போ இங்கே நவுன் ஃப்ரேஸ் வந்துச்சுன்னா இங்கே நவுன் ஃப்ரேஸ் தான் வரணும். இங்கே வந்து நவுன் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இங்கே ஃப்ரேஸ் இருக்குன்னா அதே ஃபார்ம் தான் இங்கேயே வந்து இருக்கணும். பட் இங்கே ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் இதில் இருக்கிற எரர். ஸோ அப்போ இங்கே செகண்ட் சென்டென்ஸில் தான் எரர் இருக்குது. நாட் இட்ஸ் ப்ரொப்போஸ் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பவர்ஸ் பட் இட் ப்ரொசியூம்ஸ் வித்தவுட் எம்பேரிக்கல் சப்ஸ்டான்சியேஷன். ஸோ இந்த தேட் வந்து வரக்கூடாது, அதுதான் இங்கே இருக்கிற எரர். ஸோ பேரலிசம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி நாட் அண்ட் பட்டு, நெய்தர் நார், எய்தர் ஆர் இது மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டுக்குமே வந்து சேமாக தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆக்டிவ் டு பேசிவாக மாற்றுறது. தே ஹாவ் பீன் நெக்லெக்டிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆர்கைவ்ஸ் ஃபார் இயர்ஸ். ஸோ இதை நம்ம பேசிவ் சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ இங்கே பேசிவாக மாற்றும் போது ஆப்ஜெக்ட் தான் நமக்கு சப்ஜெக்டாட்டு மாறுது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆர்கிவ்ஸ் ஹேஸ் பீன் நெக்லெக்டட் பை தம் ஃபார் இயர்ஸ். ஏன் இங்கே ஹேவ் வரல? மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து சிங்குலர் விஷயம் தான். இங்கே வந்து தே அப்படிங்கிறது ஒரு ப்ளூரலாக இருக்கிறதுனால ஹேவ் யூஸ் பண்ணோம், பிகாஸ் ஆக்டிவில் இவங்க தான் சப்ஜெக்ட். பட் பேசிவ்க்கு மாறும்போது ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் த சப்ஜெக்ட். இங்கே மெயின்டெனன்ஸ் தான் இப்போ நம்மளோட சப்ஜெக்ட். இது வந்து மெயின்டெனன்ஸுங்கிறவன் சிங்குலர் தானே, மெயின்டெனன்ஸுங்கிற விஷயம் சிங்குலர். ஸோ அப்போ அதுக்கு ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து அப்படியே லாஸ்ட்டில் போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங்ஸ் தான் இருக்கும், சேம் ப்ரொனவுன்சியேஷன் தான் இருக்கும், பட் மீனிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இங்கே இன்ட்ராய்ட் அப்படின்னா சர்ச்சோட இன்ட்ரொடக்ஷனில் வந்து சொல்கிறது தான் இன்ட்ராய்ட். ஒரு மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாடுற பாட்டு தான் வந்து இன்ட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொயர் பிகின் த இன்ட்ராய்ட் அட் த ப்ரீஸ்ட் சிக்னல். ஸோ ப்ரீஸ்ட்னா யார்? ஒரு சர்ச்சில் வந்து ஃபாதர் இருக்காங்கல்ல, அவங்க தான் ப்ரீஸ்ட். ஸோ அப்போ அவங்களோட சிக்னலில் கொயர் வந்து பாட தொடங்குறாங்க. அப்போ இன்ட்ராய்ட் அப்படின்னாலே சர்ச்சில் பாடுற ஒரு விஷயம். இதில் எல்லாமே சர்ச்சில் பாடுறது தான் வரும். பட் இங்கே மட்டும் பாருங்கள், த சைல்ட் சாங் த இன்ட்ராய்ட் டியூரிங் த இன்டர்மிஷன். அப்போ இது சர்ச்சில் பாடுற ஒரு விஷயம் இல்லை, சர்ச்சில் பாடுறது தான் இன்ட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் வந்து இங்கே எரர். மீதி எல்லாமே வந்து சர்ச்சில் இருக்குது, இதுக்கு எல்லாமே சேம் ஸ்பெல்லிங்ஸ் தான், பட் மீனிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட்டே பண்ணலாம். இந்த மாதிரி ஹோமோனிம்ஸ்ன்னு வரும்போது எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், passive to active வாய்ஸ்க்கு மாற்றணும். இட் வாஸ் பீயிங் சஜஸ்டட் பை மல்டிபிள் சோர்சஸ் தட் ஆப்ரேஷன் ஹேட் பீன் காம்ப்ரமைஸ்ட் இன்டர்னலி. ஸோ இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். இதில் நம்மளோட சப்ஜெக்டாக என்ன மாறுது அப்படின்னா மல்டிபிள் சோர்சஸ். அப்போ மல்டிபிள் சோர்சஸ் அகெஸ்டட் த ஆப்ரேஷன் வாஸ் காம்ப்ரமைஸ்ட் இன்டர்னலி. சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆச்சுது அப்படிங்கிறத அந்த ஆக்ஷனை வந்து நம்ம லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறோம் ஆக்டிவ் வாய்ஸில் மென்ஷன் பண்ணும்போது. சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ், இது நம்ம இதில் கவர் பண்ண மாட்டோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷி ஹாஸ் அ ரெப்புடேஷன் டு பி அ கைண்ட் உமன். ஸோ இதில் டூக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆஃப் யூஸ் பண்ணுறோம். அதுவே ஆஃப் பீங் அ கைண்ட் உமன் தான் வரும், த வராது. ப்ளஸ் தங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஜென்ரலாக நம்ம பேசுகிறோம். இதில் Next question, the doctor advised him to avoid eating sweets and doing exercises regularly. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அவாய்டுங்கிறது வந்து ரெண்டு விஷயத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்கிறதாட்டு அதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே ஸ்வீட்ஸ் மட்டும்தான் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, பட் எக்ஸசைஸ் வந்து ரெகுலராட்டு பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி அப்போது வந்து இந்த ஆக்ஷனை நம்ம செப்பரேட் பண்ணி காட்டணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம இங்கே ஐஎன்ஜி இந்த ஃபார்மை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். டு அவாய்ட் ஈட்டிங் ஸ்வீட்ஸ் அண்ட் டு எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அப்போ ஸ்வீட்ஸை அவாய்ட் பண்ணணும், எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மீனிங்கை வந்து நம்ம கரெக்டாக மாற்றணும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ நம்மளோட கொஸ்டின், he asked me, have you done your homework? ஸோ இங்கே எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்னால் ஹோம்ஒர்க் பண்ணியா, ஆமாம் ஆர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹேவ், இஸ், ஆர், ஹேஸ், கேன், வில் இப்படி ஸ்டார்ட் ஆகிற எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்டைரக்ட் ஃபார்முக்கு வரும்போது என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கும் அப்படின்னா ஆஸ்ட் ப்ளஸ் இஃப் ஆர் வெதர். ஸோ இஃபும் போடலாம், வெதரும் போடலாம், இட் டிபெண்ட்ஸ். அண்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் டன், இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்குன்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஆஸ்ட், பிகாஸ் கேள்வி தானே கேட்குறாங்க, ஆஸ்ட்
ப்ளஸ் இஃப் ஆர் வெதர் சப்ஜெக்ட் அண்ட் ஹேட் டன். இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அதுவுமே வந்து டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச், அதை டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். ஸோ டைரக்ட்னா அவனே வந்து பர்சன் அவனே பேசுறது, இன்டைரக்ட் அப்படின்னா அவங்க சொன்னதை இன்னொருத்தர் சொல்கிறது. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது he said that he would join the meeting after lunch. ஸோ இதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது ஜஸ்ட் நம்ம டென்ஸ் மட்டும் மாற்றினா போதும். அப்போ I will join the மீட்டிங் ஆஃப்டர் லஞ்ச், அதுதான் அவன் சொன்னது. ஸோ அவன் சொன்னது என்ன அப்படிங்கிறது அந்த பர்சன் சொன்னது அப்படியே சொல்கிறது. ஸோ இங்கே வுட்டுங்கிறது வந்து வில்லாட்டு மாறும். பிகாஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் நம்ம வேர்ப் 3 வந்து யூஸ் பண்ணுறோம். டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும்போது வேர்ப் வந்து அதோட பேஸ் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஸோ இங்கே இருக்கிற வேர்ப் வுட்டுங்கிறது வந்து வில்லாட்டு மாறும். வில் ஜாயின் இந்த மீட்டிங் ஆஃப்டர் லஞ்ச் ஹீ செட். இங்கே எல்லாமே பாருங்கள் வுட்டு வந்திருக்கு. இங்கே ஷால் சம்மந்தமே இல்லாத வேர்ப், கேனுமே வந்து சம்மந்தமே இல்லை. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம மாற்றணும். இங்கே வுட் இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம இங்கே வில்லா மாற்றணும். வுட்டாகவே இருக்காது. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறது மாதிரி. ஸோ அப்போ ஐ வில் ஜாயின் த மீட்டிங் ஆஃப்டர் லஞ்ச். இதுதான் வந்து இதோட ஆன்சர். மீதி ரெண்டுமே வந்து ஜம்பிள் சென்டென்ஸ், அது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஆர் வந்து சொல்லி தரணும், எனி மேக்ஸ், இட் குட் பி எனி திங் லைக் மேக்ஸ் ஆர் ஜிகே ஆர் இங்கிலீஷ் ஆர் எனி திங் லைக் ஐ ஸ்பெசிஃபிக்கலி teach maths and English which I find challenging or இந்த மாதிரி previous year questions வந்து நான் சொல்லி தருவேன். பட் ஸ்டில் if you want like ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக ஒரு சம் ஒரு இங்கிலீஷில் ஒரு டாபிக் ஒரு ஜிகேல ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லணும்னா கூட சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை. அண்ட் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ந்து படிப்போம், சேர்ந்து பாஸ் ஆகும். குட் பை.